ஒர்க்க எப்பவுமே பண்றதுல நோபிட்டா. முடியாத விஷயத்த செய்யாம இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. பொறுப்பே இல்லாதவன். விளையாடுறத தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாது. அப்படி எல்லாம் கிடையாது. நான் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். நான் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா விளையாடுவேன். ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம நிறைய விஷயத்துல வெரைட்டியா பண்ணணும். எங்க டீச்சர் எப்பவுமே என்கிட்ட அப்படிதான் சொல்லுவாரு. அதுவும் எங்கிட்ட மட்டும் தான் சொல்லுவாரு. சரி மம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குது. என் ஸ்நாக்ஸ் என்னாச்சு? நோபிட்டா, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுற? உன்னை என்ன பண்ற பாரு. வழக்கம் போல கத்த ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கே. அவங்க அவ்வளவு கத்தியும் இவன் திமிராவே இருக்கானே. என்ன அவங்க திட்டும் போதே நான் அதை பத்தி நினைச்சு பார்த்தேன். பரவாயில்லையே, நீ திருந்துட்ட மாதிரி தெரியுது. இதே மாதிரி உன் தப்பெல்லாம் நீ யோசிச்சு பார்த்து திருந்துட்டீனா அவங்க உன்னை திட்டவே மாட்டாங்க. நான் அப்படி சொல்ல வரல. அவங்களுக்காக நான் என்ன மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க வேணா எனக்காக மாறிட்டோம். இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்ல ஐடியா இல்ல டோரேமான். நீ எதுக்கோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. இது நியாயமே இல்ல. இந்த உலகத்துல எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஆனா எல்லாருமே புத்திசாலியும் இல்ல, எல்லாருமே முட்டாளும் இல்ல. சில பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, சில பேர் வீக்கா இருக்காங்க. இது மன்னிக்க முடியாத குற்றம். ஆனா வந்தது எல்லாரும் என்ன மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப நார்மலா இருக்கும். என்ன கரெக்ட் தானே? அநியாயம் மறந்து போய் நிம்மதியும் சந்தோஷம் ஆட்டம் போடும். அதுக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது டிவைஸ் இருந்தா அது என்கிட்ட கொடு ப்ளீஸ். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த சிட்டியே கஷ்டப்படும். அதோட உனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. அப்படி உன்னை ட்ரை பண்ணி பாக்குற வரைக்கும் அது உனக்கு எப்படி தெரியும்? ஒன்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிட்டு இருப்பியே. என்ன இருக்குன்னு பாக்குறேன். இந்த பைப்ல உன்னோட ஃபிங்கர் வை பாக்கலாம். இப்படியா? ஆமா, இந்த டிவைஸ் உன்னோட ஃபிங்கர் நெயில்ல இருக்கிற அழுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணும். என்னது ஃபிங்கர் நெயில்ல இருக்கிற அழுக்கு? எவ்வளவு அழுக்கு? என்ன இப்படி சொல்லிட்டேன்? இதே டெக்னிக் தான் அந்த காலத்துலயும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்க. இப்போ உன் ஃபிங்கர் நெயில்ல இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த செட்டி முழுக்க நம்ம பரப்ப போறோம். அப்புறம் அதை சுவாசிக்கிற எல்லா மக்களும் நாளைக்கு காலையில பொண்ண மாதிரியே மாறிடுவாங்க. ஓகேவா? நிஜமாக சூப்பரா இருக்கு. எதுக்காக இப்படி மாஸ்க் போடுற? நானும் அந்த காத்த சாப்பிட்டு ஒன்ன மாதிரியே ஆயிட்டோம்ல, பிரச்சனை ஆயிடும்ல, அதுக்குதான். சீக்கிரம் கொஞ்சம் எழுது, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு ப்ளீஸ். சீக்கிரம் சீக்கிரம். என்னது, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா? ரொம்ப டயர்டா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த வேலையெல்லாம் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. அது கேக்குறீங்களா? இந்த மாதிரி பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டா அது உங்க நேரத்தை தானே வேஸ்ட் ஆகுது. புரியுதா? பிடிச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. பாய். இப்ப நான் என்ன பண்றது? ஏற்கனவே நான் 30 minutes லேட் ஆயிடுச்சு. இப்படி நான் போனா டீச்சர் திட்டதான் போறாங்க. டைம் ஆகுதே. என்னது, இவங்க 2 பேரும் லேட்டா? குட் மார்னிங் கம்பிட்டா. லேட் ஆகுது, லேட் ஆகுது. எல்லாரும் என்ன மாதிரி ஸ்லோவா இருக்காங்க. இனிமே யாரும் என்ன ஸ்லோன்னு கூப்பிடவே முடியாது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லேட்டா வர்றதுக்கு மன்னிச்சிருங்க. சரி, வெட்டியா பேசாம டெக்ஸ்ட் புக் எடுத்து டேபிள் மேல வைங்க. என்ன பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இந்த ப்ராப்ளம் யார் சால்வ் பண்றீங்களோ அவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். நேத்து தானே சொல்லி கொடுத்தேன். என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? உங்க கவனத்தை எல்லாம் எங்க வச்சிருந்தீங்க சொல்லுங்க. சரி சரி, நான் திரும்பவும் போட்டு காட்டுறேன். மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது மறந்து போச்சு? சார், உங்களால முடியலையா? எங்க கிட்ட சொல்லுங்க. எந்த ப்ராப்ளம்னாலும் நாங்க உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவோம் சார். ஆமா, மறந்து போச்சு. நம்ம எல்லாருமே ஹால்வேல போய் நிக்கலாமா? கரெக்ட் தான், நல்ல ஐடியா தான். வாங்க எல்லாரும் ஹால்வேல போய் நிக்கலாம். எனக்கு பின்னாடி டிராயிங் வரைய சொல்றாரு. என்னால
சரியா வரைய முடியலையே. என்ன கொடுமை இது. சார், என்ன விஷயம் நோபிட்டா? நம்ம வெளியே இருந்ததுல போதும், திரும்ப கிளாஸுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன தூக்கம் போடலாமே. நோபிட்டா, நீ உண்மையிலேயே நல்ல நல்ல ஐடியாக்கெல்லாம் கொடுக்கற. சரி வாங்க போலாம். இது ரொம்ப ஜாலியா இருக்கு. இனிமே ஸ்கூல்ல யாருமே மேத்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாட்டாங்க. அதோட முன்ன இருந்ததை விட நம்ம கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா டோரேமான்? இந்த உலகமும் இப்பதான் நியாயமா இருக்கு. அட பாப்பா, நீ சொல்றத கேட்கறதுக்கு கூட என் உடம்புல தெம்பு இல்ல. ரொம்ப பசிக்குது. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, எனக்கும் ரொம்ப பசிக்குதுப்பா. நான் அம்மா கிட்ட போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேக்குறேன். அந்த எண்ணத்தை மறந்துரு, அவங்க விளையாடுறதுக்காக கிரவுண்டுக்கு போயிருக்காங்க. என்ன சொல்ற? அம்மா எப்படி இப்படி மாறினாங்க? அதுவும் ஒன்ன மாதிரியே. இது கீழே எப்படி இவ்வளவு காண்டம் தெரியலையே. சரியான பயணமொழி. அப்படியே வெள்ள மாதிரி. எல்லாரும் என்ன மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டேன். அதுதான் கொடுமையா இருக்குமே. ஜியான், நோபிட்டா இங்க பாத்தியா? நான் கடைசியில இதை முடிச்சுட்டேன்ல பாரு. ஜியான், உனக்கு ஸ்ட்ரிங் கேம்ஸ் பிடிக்குமா? நல்லா இருக்குல்ல. நான் இத ஜியான் பட்டர்ஃபிளைன்னு சொல்லுவேன்ல. சரியில்ல, நான் இத சுனியோ கிட்ட போய் காட்டணும், அப்புறமா பாக்கலாம். உன்ன மாதிரியே ஆயிட்டேன் நோபிட்டா. ஆனா அது எனக்கு மட்டுமே சொந்தமான ஸ்பெஷாலிட்டி ஆச்சே. மம்மி, ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ. வர வர ஜாலியா இருக்கு. மம்மி, நீங்க எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டோரேமான், நோபிட்டா, இது நல்லா இருக்கு. நீங்களும் விளையாடுறீங்களா? முதல்ல நைட்டுக்கு என்ன டின்னர்னு சொல்லுங்க. எனக்கு டின்னரா? அது எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? என்ன விளையாடுறீங்களா? நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது. எப்ப பார்த்தாலும் பசி பசி பசி. உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நீங்களே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. வேற ஒண்ணும் இல்ல, சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு எனக்கு மறந்து போச்சு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சீக்கிரம். ஆமா, நீங்க இப்ப போகலன்னா அப்புறம் நான் போய் ஜம்ப் பண்ணிடுவேன். ஓகேவா? இருங்க இருங்க, நான் விளையாடிட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன். சரியா? சாதாரணமான விஷயமா நினைக்காம ஏதாவது செய்ய டோரேமான். நான் என்ன பண்ண முடியும்? இப்படி எல்லாம் நடக்கணும் நீ தானே ஆசைப்பட்ட. என்ன விளையாடுறியா? இது உலகமே தலைகீழ ஆயிடுச்சு. ப்ளீஸ் டோரேமான், எல்லாத்தையும் பழையபடி ஆக்கிடு. ப்ளீஸ் டோரேமான். வயிறு ஃபுல்லா நடந்துடுச்சு. இல்ல, நார்மலானதுல உனக்கு நல்லா இருக்குல்ல? ஆமா, இல்லனா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும்ல. இந்த மக்க சாம்பிராணிக்கு இது கூட புரியாம போயிடுச்சு. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே. இனிமேலாவது நீ உன் படிப்புலயோ ஸ்போர்ட்ஸ்லயோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி முன்னுக்கு வரணும். நான் அப்படி சொல்ல வரல. என் டீச்சரோட ஃபிங்கர் நெயில் டர்ட் எடுத்து நானும் அவரை மாதிரி ஆயிட்டேன்னா